பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். முத்தழகு, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன இது? என்ன இதா? தெரியலையா? தீவனம் தான்க்கா. இது தீவனம்னு எனக்கு தெரியாதா? புதுசா சொல்ல வந்துட்டேன். உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? தீவனத்தை அங்க எடுத்து வச்சிருக்கேன், மறக்காம போடுன்னு. நான் வச்சது வச்சபடியே அப்படியே இருக்கு அந்த இடத்துல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடடா அக்கா, நான் மறந்தே போயிட்டேன். தீவனத்தை வைக்க போகும்போதுதான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாளா, அவகிட்ட பேசிட்டு அப்படியே மறந்துட்டேன். ஏன் முத்தழகு, நீ சாப்பிட மறந்தியா? 3 வேளையும் சரியா தானே சாப்பிட்டுட்டு இருக்க? அக்கா, ஏதோ ஒரு தடவை பேசிக்கிட்டே மறந்துட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசுறியே. பின்ன பேசாம என்ன செய்ய? இத பாரு, நான் தண்ணியை மட்டுமாவது எடுத்து வச்சுட்டு போனேன். இல்லனா அந்த மாடுகளுக்கு நாக்கு வறண்டு போயிருக்கும். அங்க பாரு, பாவம் வெறும் தண்ணியை குடிச்சுப்புட்டு இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன தான் பேசினியோ தெரியல போன்ல. அக்கா, சும்மா சும்மா என்னையே திட்டாதீங்க. நான் ஒன்றும் வெட்டியாலாம் பேசல. ஓ, அப்படி என்னம்மா நாட்டுக்கு முக்கியமான தகவலை 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க? நாட்டுக்கு முக்கியமானது இல்ல, நம்ம வீட்டுக்கு முக்கியமானது தான். அதுவும் நம்ம லட்சுமிக்கு தேவையான விவரத்தை தான் கேட்டுட்டு இருந்தேன். அது சரி, சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத என்ன. நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலக்கா. நம்ம கறவை மாட்டுக்கு ஒட்டுண்ணி நோய் தாக்கம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கான விவரத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு உன் ஃப்ரெண்டா சொன்னா? அவளுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்களாங்க்கா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இத முதல்ல கேளுங்க. வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்கியே, யாரு சொன்ன விவரம், என்ன விவரம்னு முதல் சொல்லு. கறவை மாடுகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் பத்தி வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்ப கவனமா கேளுங்க. அக ஒட்டுண்ணிகளான நாடாப்புழுக்கள், உருளைப்புழுக்கள், தட்டைப்புழுக்களால் கறவை மாடுகளில் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. இவை கறவை மாட்டின் உணவு பாதை, கல்லீரல், நுரையீரல், இரத்த நாளங்கள் மற்றும் கண்களில் வாழக்கூடியவை. இத்தகைய ஒட்டுண்ணிகள் மாட்டின் இரத்தத்தை உறிஞ்சியோ அல்லது மாட்டிற்கு சேர வேண்டிய ஊட்டச்சத்தினை தாம் உட்கொண்டோ அல்லது உட்கொள்ளப்படும் உணவு சரிவர குடலில் உறிஞ்சப்படுவதை தடுத்தோ அல்லது சில நச்சு பொருட்கள் உற்பத்தி செய்து குடற்பகுதியை தாக்கியோ கறவை மாட்டின் ஆரோக்கியத்தை பாதித்து உற்பத்தி திறனை குறைக்கின்றன. குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கழிச்சல், வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி குறைதல், பருவம் அடைதலில் தாமதம், சரியாக தீவனம் எடுக்காமை, இனப்பெருக்க திறன் குறைதல், இரத்த சோகை, நோய் எதிர்ப்பு திறன் குறைதல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். நாடா மற்றும் கல்லீரல் புழுக்களால் அதிகப்படியான துர்நாற்றத்துடன் கூடிய கழிச்சல் மற்றும் கீழ்த்தாடைகளில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படும். கல்லீரல் புழுக்களால் மஞ்சள் காமாலை ஏற்படும். தட்டை புழுக்களால் வயிறு பானை போன்று வீங்கி காணப்படும். நாடா புழுக்களால் குடல் அடைப்பு ஏற்படும். கொக்கி புழு மற்றும் சிஸ்டசோம் புழுக்களால் இரத்த சோகை மற்றும் இரத்தம் கலந்த கழிச்சல் ஏற்படும். சுவாச பாதையில் உள்ள சிஸ்டசோம் என்ற தட்டை புழுக்களால் மூச்சு விடுவதில் சிரமம், குரட்டை போன்றவை ஏற்படும். நுரையீரலில் உள்ள புழுக்களால் இருமல் ஏற்படும். அக ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த கன்று பிறந்து 10 to 14 நாட்களில் முதல் குடற்புழு நீக்க மருந்தை அளிக்க வேண்டும். பிறகு 6 மாத வயது வரை உள்ள கன்றுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் குடற்புழு நீக்க மருந்து அளிக்க வேண்டும். 6 மாதத்திற்கு மேலான கால்நடைகளுக்கு 1 வருடத்திற்கு 2 முறை வீதம் என மழைக்காலத்தின் ஆரம்பத்தில் 1 முறையும் மழைக்காலத்தின் கடைசியில் 1 முறையும் குடற்புழு நீக்கம் செய்தல் வேண்டும். பண்ணையில் உள்ள அனைத்து கால்நடைகளுக்கும் ஒரே நேரத்தில் குடற்புழு நீக்கம் செய்வதை கடைபிடிக்க வேண்டும். இதனால் மேய்ச்சல் நிலங்களில் புழுக்களின் முட்டைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். கால்நடை மருத்துவரின் அறிவுரையின்படி சரியான அளவு குடற்புழு நீக்க மருந்தை அளிப்பதன் மூலம் குடற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். புற ஒட்டுண்ணிகளால் ஏற்படும்
பாதிப்புகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். உண்ணிகள், பேன், தெள்ளுப்பூச்சி, சொறிப்பூச்சு, ஈக்கள், கொசுக்கள் ஆகியவற்றால் மாடுகள் பெரிதும் தொல்லைக்கு உட்பட்டு இரத்த சோகை ஏற்பட்டு நலிவடைகின்றன. இதனால் கறவை மாடுகளில் உற்பத்தி திறன் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. மேலும் இப்புற ஒட்டுண்ணிகள் நோய் கடத்தியாகவும் செயல்படுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த பண்ணைகளில் சுகாதார முறைகளை கடைபிடிக்க வேண்டும். சாணம், சிறுநீர், கழிவு, குப்பை முதலியவற்றை எருக்குழியில் சேர்த்து மக்க செய்ய வேண்டும். கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின்படி பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி புற ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்ததாக கறவை மாடுகளை தாக்கும் ஓரணு ஒட்டுண்ணி நோய்களை பற்றி பார்ப்போம். இதில் முதலாவதாக நிணநீர் காய்ச்சல் அல்லது தைலீரியோசிஸ் என்ற நோய் கலப்பின பசுக்களை தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்நோய் உண்ணிகள் கடிப்பதன் மூலம் ஒரு மாட்டிலிருந்து மற்ற மாடுகளுக்கு பரவுகிறது. இந்நோய் கிருமி இரத்த சிவப்பணு மற்றும் வெள்ளை அணுக்களில் பரவி நோயினை ஏற்படுத்தும். நோயுற்ற மாடுகளில் அதிக காய்ச்சல் இருக்கும். நிணநீர் முடிச்சுகள் பெரிதாக வீங்கி காணப்படும். மூச்சுவிட சிரமப்படுதல், கண், வாய், மூக்கிலிருந்து நீர் வடிதல், பால் உற்பத்தி குறைதல், தீவனம் எடுக்காமை, மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் போன்றவை தென்படும். கண், வாய் மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் காணப்படும் மென் சவ்வுகளில் இரத்த கோர்வை ஏற்படும். சாணம் இரத்தம் கலந்து வெளியேறும். நிறைமாத சினை பசுக்களில் தீவிர நோய் தாக்க நிலையில் கருசிதைவு ஏற்படும். இரத்த சோகை ஏற்பட்டு மாடு மெலிந்து சில நாட்களில் இறந்துவிடும். உண்ணி காய்ச்சல் அல்லது பெபிஷியோசிஸ். இந்நோய் ஓரணு ஒட்டுண்ணிகளான பெபிஷியா போவிஸ், பெபிஷியா பைஜெமினா என்ற ஓரணு ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. உண்ணி கடிப்பதன் மூலம் ஒரு மாட்டிலிருந்து பிற மாடுகளுக்கு இந்நோயானது பரவுகிறது. இவை இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும். நோயுற்ற மாடுகளில் அதிக காய்ச்சல் இருக்கும். சோர்வு, பசியின்மை, கடும் இரத்த சோகை, மஞ்சள் காமாலை மற்றும் எடை இழப்பு போன்ற அறிகுறிகள் தென்படும். சினை பசுக்களில் கருச்சிதைவு ஏற்படலாம். சிறுநீரில் சிவப்பணு நிரம்பி வெளியேறுவதால் சிறுநீர் காஃபி நிறத்தில் இருக்கும். மேலும் சில மாடுகளில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அடுத்ததாக மஞ்சள் காமாலை காய்ச்சல் அல்லது அனபிளாஸ்மோசிஸ். இந்நோய் கிருமி இரத்த சிவப்பணுக்களில் காணப்படும். பல வகையான உண்ணிகள் மற்றும் பூச்சி இனங்கள் கடிப்பதன் மூலம் ஒரு மாட்டிலிருந்து பிற மாடுகளுக்கு இந்நோய் பரவுகிறது. இந்நோயுற்ற மாடுகளில் காய்ச்சல் இருக்கும். இரத்த சோகை, மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் காணப்படும். மேலும் பசியின்மை, சோர்வு, தீவனம் எடுக்காமை, எடை மற்றும் உற்பத்தி திறன் குறைதல் போன்ற அறிகுறிகளும் தென்படும். நிறைமாத சினை பசுக்களில் கருசிதைவும் ஏற்படும். அடுத்ததாக குதிரை வலிப்பு நோய் அல்லது ட்ரிப்னசோமியாசிஸ். இந்நோய் ட்ரிப்னசோமியா எவான்சி என்ற ஓரணு ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. கால்நடைகளில் குறிப்பாக எருமை மாடுகளில் இந்நோயின் தாக்கம் அதிகம் காணப்படும். நோயுற்ற மாடுகளில் உடல் எடை மற்றும் உற்பத்தி திறன் குறைதல், வயிற்றுப்போக்கு, இரத்த சோகை போன்ற அறிகுறிகளும் காணப்படும். அடுத்ததாக இரத்த கழிச்சல் நோய். இந்நோயானது இளங்கன்றுகளை தாக்கும் முக்கியமான ஓரணு ஒட்டுண்ணி நோயாகும். இந்நோய் ஐமீரியா ஜுவர்னை மற்றும் ஐமீரியா போவிஸ் போன்ற குடல் வாழ் ஓரணு ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகிறது. இக்கிருமியின் உறை முட்டைகள் பாதிக்கப்பட்ட கன்றின் சாணத்துடன் வெளியேற்றப்படுகிறது. இந்த உறை முட்டைகள் சாதகமான சூழ்நிலையில் 2 முதல் 10 நாட்களுக்குள் நோயுண்டாக்கும் தன்மையை அடையும். நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் சாணத்தால் அசுத்தப்படப்பட்ட தீவனம் மற்றும் தண்ணீரை உட்கொள்வதன் மூலமாக இந்நோய் தாக்கம் மற்ற மாடுகளுக்கு பரவுகிறது. இரத்தம் மற்றும் சளி கலந்த தண்ணீர் போன்ற பீச்சடிக்கும் துர்நாற்றத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு காணப்படுவதுடன் இரத்த சோகையும் ஏற்படுத்தி அதிக பாதிப்பை உண்டாக்கும். இந்நோய் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளில் ஜீரண மண்டலத்தில் தொற்று காரணமாக ஊட்டச்சத்தினை உறிஞ்சுவதில் சிக்கல் ஏற்பட்டு உடல் மெலிவதுடன் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன் குறைகிறது. அடுத்ததாக ட்ரைகோமோனியாசிஸ். இந்நோய் ட்ரைகோமோனஸ் ஃபீட்டஸ் என்ற ஓரணு ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. இக்கிருமியானது இனப்பெருக்க உறுப்புகளில் காணப்படும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட காளை அல்லது பசுக்களை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்துவதால் மற்ற மாடுகளுக்கு இந்நோய் பரவுகிறது. இந்நோயானது இனப்பெருக்க உறுப்புகளை பாதித்து குறை
மாதத்தில் கருசிதைவினை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளின் பிறப்புறுப்பில் சீழ் போன்ற திரவம் வடிதல், ஒழுங்கற்ற சினைப்பருவம் போன்ற அறிகுறிகளும் தென்படும். இப்பொழுது ஓரணு ஒட்டுண்ணி நோய்களுக்கான தடுப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். இரத்த ஓரணு ஒட்டுண்ணிகளை மாடுகளுக்கு பரப்புவது உண்ணிகளே. அவைகளை மாடுகள் கடிக்கும் பொழுது நோய் பரவுகிறது. ஆகவே இந்நோய்களுக்கு உண்ணி ஒழிப்பே மிக முக்கியமான தடுப்பு முறையாகும். உண்ணிகளை நீக்க சைபர்மெத்ரின், டெல்டாமெத்ரின், ஹமிட்ராஸ் போன்ற மருந்துகளை நீரில் கலந்து கறவை மாடுகளுக்கு மருந்து குளியல் அல்லது மேல் தெளித்தல் போன்ற முறைகளை பயன்படுத்தி உண்ணிகளை கட்டுப்படுத்தலாம். கொட்டகையின் உட்புறம் தொழுவம், தீவன தொட்டி, நீர் தொட்டிகளின் அருகிலும் உண்ணி கொல்லி மருந்தினை தெளிக்க வேண்டும். கால்நடைகளை உண்ணிகள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தில் மேய விடாமலும் இடத்தை மாற்றி மேய்ப்பதன் மூலமாகவும் இளம் பருவ உண்ணிகளுக்கு உணவு கிடைக்க விடாமல் அவற்றை அழிக்கலாம். அடுத்ததாக தவறான தீவன முறைகளால் ஏற்படும் நோய்கள். இதில் முக்கியமானது வயிறு உபச நோய் மற்றும் அசையூன் இரைப்பை அமில நோய். வயிறு உபச நோய் என்பது அசையூன் வயிற்றில் அதிக வாயு தேங்கிய நிலையுடன் உள்ள அஜீரண நோயாகும். இவை மிஞ்சி போன உணவு, உலர்ந்த பிரெட்கள், அதிக ஈரப்பதமான செழிப்பான மற்றும் இளம் புற்களை மாடுகள் மேய்வதன் மூலம் வயிறு உபச நோய் ஏற்படலாம். நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் அசையூன் வயிற்றின் இடது மேல் பகுதி உப்பிய நிலையில் இருக்கும். மாடு அடி வயிற்றை உதைத்து கொள்ளும். சுவாசிக்க சிரமப்படும். சில மாடுகள் மூச்சு திணறி இறந்து போகலாம். இந்நோயினை தடுக்க காலையில் ஈரப்பதமான புற்களை மாடுகள் மேய்வதை தடுக்க வேண்டும். அடுத்ததாக அசையூன் இரைப்பை அமில நோய். இந்நோயானது குறைந்த நேரத்தில் அதிகமான அளவில் வேகமாக செரிக்கக்கூடிய மாவு சத்துள்ள உணவுப் பொருட்களை உண்பதால் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாடுகள் 24 to 48 மணி நேரத்திற்குள் எழுந்திருக்க இயலாத நிலைக்கு சென்றுவிடும். சாணம் மற்றும் சிறுநீர் கழிக்காமல் இருக்கும். இந்நோயினை தடுக்க தகுந்த தீவனம் அளிக்கும் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மாடுகளுக்கு காலையில் அடர் தீவனம் அளிக்கும் முன்பாக உலர் தீவனம் அளிக்க வேண்டும். ஒருபோதும் அதிக அளவில் விரைவில் செரிக்கும் மாவுச்சத்து கொண்ட தீவனங்களை மாடுகளுக்கு அளிக்கக்கூடாது. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். அடுத்து தூய்மையற்ற சூழலால் ஏற்படக்கூடிய மடி நோய். இந்நோயானது பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள், நச்சுயிரிகள், பூஞ்சை மூலம் ஏற்படுகிறது. நோய் கிருமிகள் மாட்டின் மடியிலுள்ள பால் சுரப்பியை தாக்குகின்றன. தகுந்த சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மடியின் பால் சுரப்பி நிரந்தரமாக கெட்டு பால் சுரக்கும் தன்மையை இழந்துவிடும். இந்நோய் வந்தபின் சிகிச்சை அளிப்பதை விட வராமல் தடுப்பது சிறந்ததாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் மடி பெரிதாகி வீங்கிவிடும். வீக்கமுற்ற மடி சூடாகவும் வலியுடனும் இருக்கும். மடிக்காம்பு வீங்கி சிவந்து காணப்படும். பால் திரிதிரியாகவும் மஞ்சள் நிறமாகவும் இரத்தம் கலந்தும் வரும். பால் முற்றிலும் நின்றுவிடும் அல்லது வெகுவாக குறைந்துவிடும். மடிவீக்க நோயினை தடுக்க எப்பொழுதும் தொழுவத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். சாணம், சிறுநீர் தேக்கம் இல்லாதவாறு கொட்டகையை கவனிப்பதோடு கிருமி நாசினி மருந்து கொண்டு தரையை சுத்தம் செய்தல் வேண்டும். தரையை எப்பொழுதும் உலர்ந்த நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். பால் கறப்பதற்கு முன் பால் கறப்பவர் கைகளை சோப்பு போட்டு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு கிருமி நாசினி மருந்தில் கையை கழுவிய பின் பால் கறக்க வேண்டும். பால் கறப்பதற்கு முன்பு மடியை நன்கு சுத்தம் செய்து கிருமி நாசினி மருந்து கொண்டு மடியை கழுவ வேண்டும். பிறகு சுத்தமான துணியை கொண்டு மடியை துடைத்த பின் பால் கறக்க வேண்டும். பால் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது நோயுற்ற காம்பை இறுதியில் கறக்க வேண்டும். கறந்த பாலை கிருமி நாசினி மருந்துடன் கலந்து அப்புறப்படுத்துவது சிறந்தது. சினை மாட்டின் மடியை தினமும் கண்காணிக்க வேண்டும். காம்பு மடிப்பகுதியில் காயம் ஏற்படாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். மடியில் பால் தேங்கக்கூடாது. பாலை முற்றிலும் கறந்துவிட வேண்டும். கறவை முடிந்தவுடன் மடியை சுத்தம் செய்து கிருமி நாசினி மருந்து கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும்.
அடுத்ததாக கன்று ஈன்ற பின் ஏற்படும் நோய்களை பார்ப்போம். கறவை மாடுகள் கன்று ஈன்ற உடனேயே சத்து பொருள்களும் தாது உப்புகளும் மிக அதிக அளவில் தேவைப்படுகின்றன. தகுந்த பராமரிப்பு முறைகள் மூலம் கறவை மாடுகளை தயார்படுத்தாவிட்டாலும் மற்றும் சினை காலத்தில் சரியாக தீவனம் அளிக்காவிட்டாலும் கன்று ஈன்ற பின் வரும் உற்பத்தி கால நோய்கள் ஏற்பட்டு பெருமளவு பால் உற்பத்தி குறைந்து போகும் அல்லது இறந்துவிடும். இவ்வகையான உற்பத்தி கால நோய்களின் அறிகுறிகளை அடையாளம் காண்பது மிகவும் அவசியம். முதலில் பால் காய்ச்சல் நோய் பற்றி பார்ப்போம். இந்நோய் இரத்தத்தில் உள்ள கால்சியம் சத்தின் அளவு குறைவதால் ஏற்படுகிறது. இரத்தத்தில் குறைவான கால்சியத்தின் அளவினால் கன்று ஈன இயலாமை, கன்று ஈன்ற பின் நஞ்சு கொடி வெளியேறாமல் இருத்தல் மற்றும் கருப்பை பிதுக்கம் போன்ற பாதிப்புகளுக்கு காரணமாக அமைகிறது. இந்நோயானது கன்று ஈன்ற 72 மணி நேரத்திற்குள் ஏற்படுகிறது. பின் வயிற்றின் மேற்பகுதி மற்றும் தொடைப்பகுதியில் உள்ள தசைகள் நடுங்குதல் இவை ஆரம்ப நிலை அறிகுறிகளாகும். பாதிக்கப்பட்ட மாடுகள் எழுந்திருக்க இயலாமை, தரையில் சாய்ந்து படுத்துக் கொள்ளுதல், தலையை வயிறு நோக்கி மடக்கி வைத்தல், கண்களில் உணர்ச்சியற்ற நிலை, சுய நினைவற்ற நிலை, மேலும் உடல் வெப்பநிலை வழக்கமான வெப்பநிலையை விட குறைதல் ஆகியவை கடைநிலை அறிகுறிகளாகும். அறிகுறிகள் தென்படாத வகையாகவும் பால் காய்ச்சல் நோய் இருக்கலாம். இந்நிலையில் காய்ச்சல், கருப்பை அழற்சி மற்றும் கீட்டோசிஸ் போன்ற நோய்கள் உருவாகலாம். பெரிய அளவில் உற்பத்தி இழப்பை இந்நிலையில்தான் ஏற்படுகிறது. இந்நோயினை தடுக்க பின் சினை தருணத்தில் அதிக அளவு கால்சியம் நிறைந்த தீவனம் அளிக்கக்கூடாது. ஏனென்றால் இவ்வாறு அளிப்பதால் கால்சியம் பாஸ்பரஸ் தாது உப்பின் விகிதத்தில் மாறுதல் ஏற்பட்டு பால் காய்ச்சல் ஏற்படும். எனவே கன்று ஈனும் 24 மணி நேரத்திற்கு முன்பாகவும் கன்று ஈன்ற 48 மணி நேரத்திற்குள்ளாகவும் 3 to 4 முறை, ஒரு முறைக்கு 40 to 50 கிராம் என்ற அளவில் கால்சியம் வாய் வழியாக கொடுப்பதன் மூலம் பால் காய்ச்சல் நோய் ஏற்படுவதை பெருமளவு தவிர்க்க முடியும். மாடுகளில் இந்நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும். தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிடின் மாடு இறந்துவிடும். கறவையில் உள்ள மாடுகளில் கன்று ஈன்ற 2 மாதங்களில் இரத்தத்தில் கீட்டோசிஸ் அளவு அதிகரிக்கும். இந்நோயினை கீட்டோசிஸ் என சொல்லலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளில் தீவனம் உட்கொள்ளும் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும். பால் உற்பத்தி குறையும், சுறுசுறுப்பற்ற நிலை ஏற்படும், கோழை கலந்த சாணம் வெளியேறுதல் ஆகியன ஆரம்ப நிலை அறிகுறிகளாகும். உடல் எடை குறைதல், தீவனம் அல்லாத பொருட்களை கடித்து உண்ண முற்படுதல் போன்ற அறிகுறிகள் முற்றிய நிலையில் காணப்படும். தீவன தொட்டியை நக்குதல், கத்துதல் போன்ற வழக்கத்திலிருந்து மாறுபட்ட பழக்கங்களையும் காணலாம். நடையில் தடுமாற்றம், கீழே விழுதல் போன்ற அறிகுறிகளும் காணப்படும். சிகிச்சை அளிக்காவிடில் பால் உற்பத்தி குறையும். இந்நோயினை தடுக்க கறவை காலம் மற்றும் கறவை வற்றிய காலங்களில் சரியான தீவனம் அளிக்க வேண்டும். கன்று ஈன்ற பின் ஏற்படக்கூடிய நஞ்சு கொடி வெளியேறாமை, கருப்பை அழற்சி போன்றவற்றை சரியான முறையில் கையாள வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடை மருத்துவரை உடனே அணுகி மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அடுத்ததாக நச்சு கொடி வெளியேறாமை பற்றி பார்ப்போம். பொதுவாக நச்சுக்கொடி கன்று ஈன்ற 3 to 8 மணி நேரத்திற்குள் வெளித்தள்ளிவிடும். கன்று ஈன்ற 12 மணி நேரத்திற்கு பிறகும் நச்சுக்கொடி வெளித்தள்ளப்படாமல் இருந்தால் இந்நிலையையே நச்சுக்கொடி வெளியேறாமை என்று அழைக்கிறோம். கருசிதைவு, கன்று ஈன இயலாமை, பால் காய்ச்சல் நோய், இரட்டை கன்று ஈனுதல், தூண்டிய முறையில் கன்றை ஈன வைத்தல், நோய் தாக்கம், சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட மாடுகளில்தான் இந்த நச்சுக்கொடி வெளியேறாமை நோய் அதிகம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நச்சுக்கொடி தங்கிவிட்டால் எக்காரணத்தை முன்னிட்டும் சுயமாக நச்சுக்கொடியை வெளியே எடுக்க முயற்சிக்க கூடாது. கால்நடை மருத்துவரை அணுகி தக்க சமயத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிடில் கருப்பை அழற்சி நோய் முற்றி இரத்தத்தில் நுண்ணுயிரிகள் கலத்தல் போன்ற பெரும் பிரச்சனைகளுக்குள்ளாகி மாடு இறக்க நேரிடும். வெளியே எடுக்கப்பட்ட நச்சுக்கொடியை நன்கு ஆழமாக தோண்டப்பட்ட குழியில் புதைக்க வேண்டும். கையுறை அணியாமல் வெறும் கைகளால் நச்சுக்கொடியை தொடுவதை தவிர்க்கவும். அடுத்தது பொதுவான நோய் தடுப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். எந்த வகை நோயாக இருந்தாலும் பண்ணையாளர்கள் பயன்படுத்த
பயன்படுத்த வேண்டிய பொதுவான நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானவை கறவை மாடுகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். இதற்கு மாடுகளுக்கு தவறாமல் நோய் தடுப்பூசி மருந்தினை தக்க காலத்தில் அளித்திட வேண்டும். பண்ணையில் உள்ள எல்லா மாடுகளுக்கும் தடுப்பூசி போட வேண்டும். தரமான நச்சுத்தன்மையற்ற தீவனம், போதுமான இடவசதியுடன் கூடிய சுகாதாரமான கொட்டகை, மோசமான தட்ப வெட்ப நிலைகளில் இருந்து பாதுகாப்பு போன்றவற்றை கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும். கன்றுகளுக்கு பிறந்த அரை மணி நேரத்திற்குள் சீம்பால் கொடுக்க வேண்டும். இதனால் இளங்கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கிடைக்கிறது. நோய் எதிர்ப்பு திறன் அதிகமுள்ள கறவை மாடுகள் தொற்று நோய்களால் அதிக பாதிக்கப்படுவதில்லை. மேலும் நோயுற்ற பசுக்களை வாங்கி பண்ணைக்குள் விடுவது, பறவைகள், எலி, பூனை போன்ற விலங்கினங்கள் பண்ணைக்குள் புகுவது ஆகியவற்றால் நோய்க்கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது. மேலும் பண்ணையில் பயன்படுத்தப்படும் உயிரற்ற பொருட்கள், உதாரணமாக வண்டிகள், தீவன மூட்டை, வாளி போன்ற பொருட்கள் மூலமாகவும் கிருமிகள் பண்ணைக்குள் வர வாய்ப்புகள் உள்ளன. பண்ணையின் பொது சுகாதாரம் சரியாக பராமரிக்கப்படவில்லை எனில் நோய்கள் எளிதில் பரவும். ஆகையால் கிருமி நாசினி மருந்து கொண்டு தினமும் தொழுவத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்தால் கிருமிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். கிருமி நாசினி மருந்தை பயன்படுத்துவதற்கு முன்பு தரை, மாடு நிற்குமிடம் போன்றவற்றை நன்கு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். இல்லையேல் கிருமி நாசினி மருந்தின் முழு பயனையும் பெற முடியாது. அடுத்து பண்ணைக்குள் நுழையும் வாயிலில் கிருமி நாசினி மருந்து கலந்த தண்ணீரில் பண்ணைக்குள் நுழையும் அனைவரும் பாதங்களை நனைத்த பின் உள்ளே அனுமதிக்க வேண்டும். வாகனங்களை பண்ணைக்கு வெளியே நிறுத்திவிடுவது நல்லது. இவ்வாறு செய்தால் நோய்க்கிருமிகள் பண்ணைக்குள் வருவதை தடுக்கலாம். தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் குடற்புழுக்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் கால்நடைகளை தாக்கும் பல்வேறு விதமான நச்சுயிரிகள், நுண்ணுயிரிகளை நாம் தடுக்கலாம். இவற்றை தடுப்பதினால் நம் கால்நடை வளர்ப்பில் பொருளாதார இழப்பை கட்டுப்படுத்தி அதிக லாபம் பெறலாம். என்னக்கா, கறவை மாடுகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் பத்தி வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, நாங்க ஒன்னும் வெட்டியா பேச்சு பேசல. பரவாயில்ல. பயனுள்ள தகவலை தான் 2 பேரும் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறேன் புள்ள, இப்போ ஒத்துக்கிறேன். ஒட்டுண்ணி நோயிலையும் என்னென்ன வகை இருக்கு, அதை எப்படி தடுக்கணும், அதுக்கான தடுப்பு மருந்து என்னென்னு தெளிவா சொன்னாங்க. ஆமா, நானும் விவரங்களை கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அருமையா இருந்தது புள்ள. கால்நடை வளர்க்கிற எல்லாருக்குமே இந்த தகவல்கள் கண்டிப்பா தெரியணும். அப்படி தெரிஞ்சு அதை சரியானபடி நம்ம பயன்படுத்திக்கிட்டாதான் பொருளாதார ரீதியா நாம நல்லபடியா முன்னேற முடியும். சரியா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, நாங்க பேசினது ஒன்னும் தப்பில்லையே. நீ பேசினது தப்புனே சொல்லல புள்ள. நானு நேரத்துக்கு கால்நடைகளுக்கு தீவனத்தை கொடுக்கலையேன்னு தான் நான் கோவிச்சுக்கிட்டேன். புரியுதுக்கா, இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சரி, மனசுல ஒன்றும் வச்சுக்காத. அடுத்தபடி இதே மாதிரி நடக்காம பாத்துக்கோ. ஆம்புட்டு தான் நான் சொல்றது. மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும் காணாத நோயெல்லாம் காண வைக்கும் காரணமாம். தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது, நோயின்னு வந்து புட்டா வாயொன்னு திறவாது, மேயவும் போகாது, மிரண்டு படுத்து விடும். நோயின்று வந்து புட்டா வாய்
வாயொன்னு திறவாது மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும் வந்த பின் ஓடாமே வருமின் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து வந்த பின் ஓடாமே வருமுன் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். சௌசௌ சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சௌசௌ பழங்காலம் முதலே பயிரிடப்பட்டு வரும் காய்கறிகளில் முக்கியமான ஒன்றாகும். இது ஒரு பல்லாண்டு கொடிவகை தாவரமாகும். தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மிதவெப்ப மண்டல மலை பிரதேசங்களில் பயிரிடப்படுகிறது. இக்காய் பெங்களூர் கத்திரி, சீமை சுரைக்காய், மேராக்காய் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இதனுடைய காய்கள் பேரிக்காய் வடிவத்திலும் சற்று தட்டையாகவும் மேல்புறம் சொரசொரப்பான முட்களுடனும் சுமார் 10 முதல் 15 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். இதன் முற்றாத பிஞ்சுகள் சமையல் மற்றும் ஊறுகாய் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதனுடைய தண்டு, கிளைகள் மற்றும் வேர்கிழங்குகள் சமைப்பதற்கு பயன்படுகிறது. இப்பயிர் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான பயிராக இருந்து வருகிறது. இந்த சௌசௌ காயில் வைட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், புரதம், நீர் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. இத்தாவரம் அங்கக பொருட்கள் நிறைந்துள்ள மண்ணில் நன்கு வளரும். மண்ணில் தகுந்த அளவிற்கு ஈரப்பதம் இருத்தல் அவசியம். சௌசௌ அதிக வெப்பநிலை நிலவக்கூடிய கடலோர பகுதிகளிலும் குளிர்ச்சியான மலைப்பகுதிகளிலும் பயிரிடலாம். கடல் மட்டத்திலிருந்து 1200 முதல் 1500 மீட்டர் உயரம் வரை நன்கு வளரும். நல்ல வடிகால் வசதியுடைய ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் குணம் நிறைந்த மண் ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 வரை, வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருந்தால் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும். காய்களின் வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. பொதுவாக அவற்றின் நிறத்தின் மூலம் பச்சைக்காய், வெள்ளைக்காய் என இரு வகைகள் உள்ளன. வணிக ரீதியாக வேறு ரகங்கள் இல்லை. நடவு முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்கு முற்றி முளைவிட்ட காய்களை குழிக்கு 2 வீதம் நடவு செய்து நீர் ஊற்ற வேண்டும். மேலும் களை எடுத்து தூய்மையாக வைத்திருப்பது ஒரு முக்கியமான வேலையாகும். பின்செய் நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முளைத்து வெளிவரும் கொடிகளை கயிறுடன் இணைத்து கட்டி கயிற்றை 6 அடி உயரத்தில் எழுப்பப்பட்டுள்ள பந்தலில் கட்டி கொடிகளை படர செய்ய வேண்டும். குழிகளின் இடைப்பகுதிகளில் களை கொத்தி கொண்டு களைகளை அகற்ற வேண்டும். விதைத்த 3 முதல் 4 மாதங்கள் கழித்து கொடிகள் பூக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது குழி ஒன்றுக்கு 250 கிராம் யூரியா இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். நடவு செய்ததிலிருந்து சுமார் 5 முதல் 6 மாதங்களில் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். நீர் பாய்ச்சுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். மலைப்பகுதிகளில் மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுவதால் பெரும்பாலும் நீர்ப்பாசனம் தேவையில்லை. இதர பகுதிகளில் நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் மழை அளவு பொறுத்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டும். நன்கு விளைந்த காய்களை முற்றுவதற்கு முன்பே பறித்துவிட வேண்டும். அறுவடையானது தொடர்ச்சியாக 6 மாதங்கள் செய்யப்படும். 4 ஆண்டுகள் வரை நன்கு பாதுகாத்து வந்தால் நல்ல விளைச்சல் பெறலாம். 5ஆம் ஆண்டில் செடியினை முழுவதும் அகற்றிவிட வேண்டும். இதன் வேரில் உருவாகும் கிழங்குகள் உண்ண தகுந்தவை. எனவே கொடிகளை அழிக்கும் சமயம் கிழங்குகளை மண்ணிலிருந்து தோண்டி எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஹெக்டேருக்கு ஒரு வருடத்தில் 25 முதல் 35 டன் காய்களை விளைச்சலாக பெறலாம். நன்கு வளர்ந்த ஒரு கொடியிலிருந்து ஒரு வருடத்திற்கு சுமார் 25 முதல் 30 கிலோ காய்கள் கிடைக்கும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி
நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.